வணக்கங்க. இவங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள இருக்காங்கங்க. இவங்கலாம் ரொம்ப நாளா எங்க வீட்லயே தான் இருக்காங்க. நாங்க இருக்கிற வீட்ல தான். வெளிய தான் இருப்பாங்க. நாங்க இந்த மாரி புடிச்செல்லாம் உள்ள வைக்க மாட்டோம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு சோகமான விஷயங்க. இவங்களுக்கு அடிபட்டுருச்சு. அ ஏன் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க எப்பவுமே. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, எங்க வீட்ல வெளிய ஃபேன் இருக்கு. நான் வீடு தொடச்சிருந்தேன். தொடச்சிட்டு ஃபேன் போட்டிருந்தேன். அது மேல உட்கார ட்ரை பண்ணி இந்த மாரி அவங்களுக்கு அடிபட்டுருச்சுங்க. மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பயந்துக்கிட்டு நாங்க இருக்கிற வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு ஓரமா வந்து உட்காந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டேன். அவரு என்ன சொன்னாரு அப்டின்னா, "இதுக்கு மஞ்சத்தூள்ல அந்த ரக்கையில அடிபட்ட இடத்துல வைங்கன்னாங்க." புடிச்சு மஞ்சத்தூள் வச்சிருக்கோம். பொட்டுக்கல்லையும் வச்சிருக்கோம். அவரு வந்து சாயந்தரம் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காருங்க. இவங்க எல்லாமே நல்லா எங்ககிட்ட பழகுனவங்க தான். வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுவாங்க. ஆனா, இவங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு காமிச்சோனே அவங்க என்கிட்ட பழகாதவங்க. நான் ஒரு முறை இங்க வெளிய கோதுமை காய வைக்கும்போது, இவங்க வானத்தில பறந்து போகும்போது பார்த்துட்டு இங்கேயே தங்குனவங்க தாங்க. அதோட எங்ககிட்ட பாசமா பழகி இங்கேயே இருந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னும்போது தான் மனசு கஷ்டமா இருக்கு. இந்த மாரி ரொம்பலாம் அடி இல்ல. லைட்டா தான் அடிபட்டுருக்கு. அதுக்கு வேற என்ன ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கா? அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரே மனசு கஷ்டமா இருக்கு இவங்களுக்கு அடிபட்டதுலேருந்து.